ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலிவர்தன் ஐயா மாரிமுத்துக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அருண் போன பக்கமா கையை காட்டி ஏதோ சொன்னாருங்க ஐயா. அந்த 3 பேரும் அந்த பையன் பின்னாடியே போனாங்க ஐயா. என்னப்பா இது, இந்த சாமிக்கு ஒளிஞ்சிலன்னு பார்த்து அப்படியே வந்து ஒப்பிச்சிட்டான்பா. இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியலையே. ஏன்பா கலிவரதா, சாட்சி இருக்கான்னு கேட்டிய? கண்ணால பார்த்த சாட்சியே வந்து சொல்லிடுச்சு. இது போதுமா? ஏண்டா பஞ்சாயத்துல வந்துட்டு இம்புட்டு பெரிய பொய்ய சொல்றதுக்கு உனக்கு எப்பரா மனசு வந்துச்சு? ஏண்டா இந்த பஞ்சாயத்துல இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றதுக்கு உனக்கு எப்பரா மனசு வந்துச்சு? எப்பரா வந்துச்சு? நான் பார்த்தது தாங்க ஐயா சொல்றேன். ஏய், பார்த்ததை சொல்றேன்னு சொல்லாத. அவங்க என்ன சொல்ல சொன்னாங்களோ அதை சொல்றேன்னு மட்டும் சொல்லு. நீ சிதம்பரம் மில்லுல 10 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கிற. அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல என் மேல பழிய போட்டு காமிச்சிட்டு இருக்கிறியா நீ? ஏயா என்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த மாரிமுத்து எனக்கு ஆதரவா பேசுனா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அவங்க கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கிற சாமி கண்ணு எனக்கு எதிராக சாட்சி சொன்னா கேட்டுக்குவீங்க. இது என்னையா நியாயம்? இது என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு ஏற்படுத்தின பொய்யான சாட்சி தான் சாமி கண்ணு. இல்லன்னு சொல்றா பாப்பா. பெங்களூர்காரி, என்ன நீ படிச்ச புள்ளன்னு இந்த பஞ்சாயத்துல நிரூபிக்கிறியா? இந்த பம்மாத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. என்னவா வேற ஏதாவது பொய் சாட்சி இருக்கா? இருந்தா வர சொல்லு. அசத்திட்டப்போ இனிமே இந்த ஊர் அம்மனே இறங்கி வந்து சாட்சி சொன்னாதான் உண்டு. சிதம்பரம் வெட்டியா என்னைய கூப்பிட்டு பஞ்சாயத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்டதுக்கு நான் தான் அந்த சிதம்பரம் குடும்பத்து மேல பிராது கொடுக்கணும். எப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, சின்ன புள்ள விடாம வீடு வந்து சேராதுன்னு. அப்படித்தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. பேரம் பேச்ச கேட்டுட்டு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறாரு. வயசானா கண்ணுங்காது தான் மங்கி போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சில பேருக்கு புத்தியே மங்கி போயிருச்சு. இது எங்க போய் சொல்றது? இதுக்கு மேல ஏதாவது பஞ்சாயத்து அது இதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. வாடாம அவனை ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சாட்சி வரப்போறாங்க. இருங்க. உமாக்கா, இவங்க யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. இவங்க தான் மாரிமுத்தோட வைஃப் உமா. என்ன பாது ஒவ்வொருத்தரா பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா? நம்மளை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கா. இதையும் அதே மாதிரி ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். நீ எதுக்கு பஞ்சாயத்துக்குலாம் வந்த? என்ன அடிச்சு பணிய வைக்க முடியாதுன்னு என் பொண்டாட்டிய மிரட்டி கலிவர்தன் எதிராக சாட்சி சொல்ல வைக்கிறியா? அது ஒரு நாள் நடக்காது. கொஞ்சம் பொறுங்க அண்ணே. உமாக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லுங்கக்கா. என்னையா இப்படி எல்லாம் பண்ற? ஏற்கனவே நீ கலிவர்தன் ஐயா கூட சேர்ந்து பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் நம்ம குழந்தைக்கு இதயத்துல ஒரு கோளாறு கொடுத்திருக்கான். அதை வச்சுட்டு நம்ம அல்லாடுறது பத்தாதுன்னு இன்னும் எதுக்கையா பாவத்துக்கு மேல பாவத்தை சேர்த்துட்டு இருக்க? என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசுறேன். நிறுத்தையா. சிதம்பரம் ஐயா குடும்பத்துக்கு இந்த ஊரே பார்த்து கையெடுத்து கும்பிடுதுன்னா அவர் செஞ்ச நல்லதுக்காக தான். அந்த குடும்பத்துக்கு எதிரா ஒரு துரும்ப கிள்ளி போட்டா கூட அது பெரிய பாவம்யா. நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியாதப்ப நீ காசு இல்லைன்னு சொன்னப்ப உனக்கு தெரியாதியா? சிதம்பரம் ஐயா தான் 1 லட்சம் ரூபாவை கதிர் தம்பி கிட்ட கொடுத்தமிச்சாரு. அன்னைக்கு காசு இல்லைன்னா
நம்ம குழந்தைய காப்பாத்திருக்கவே முடியாது. தயவு செய்து உண்மையை சொல்லிடுயா. ஏய், நான் ஏற்கனவே உண்மையை தாண்டி சொல்லியிருக்கேன். கலிவர்தா ஐயாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு. இல்ல, இவர் பொய் சொல்றாரு. நேத்து ராத்திரி ஒரு 10-10:30 மணிக்கு இவருக்கு நான் போன் பண்ணேன். செல்லம், அப்பாக்கு போன் பண்ணலாமா? ஹலோ, எங்க இருக்க நீ? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? புள்ளைக்கு நாளைக்கு டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தல. அதெல்லாம் போய்க்கலாம்டி. ஏன், அதை விட பெரிய ஆஸ்பத்திரியில வச்சே பாத்துக்கலாம். அவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு. என்னையா சொல்ற? யார் கொடுத்தா பணம்? வேற யாரு? கலிவர்தா ஐயா தான். சிதம்பரம் ஐயா வீட்டு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வந்தானே, அவன் கதையை முடிக்க சொல்லிதான் இந்த பணத்தை கொடுத்தாரு. யோ, அந்த பாவ காசை வச்சு என் பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்தா கண்டிப்பா அவளுக்கு நோய் குணமாவாதியா. அதோட இந்த பணமும் வேணாம். தப்பு எதுவும் பண்ணாம வீட்டுக்கு வந்து சேரியா. ஏய் பாயமுறி, இந்த காலத்துல காசு கொடுக்கறவன் தான் கடவுள். நமக்கு காசு கொடுக்கறது கலிவர்தா ஐயா. அவர் சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு. நீ போன வை. யோ யோ யோ, உண்மையை சொல்லி தொலையா. எம்மாடி உமா, உனக்கு என்னதான் ஆச்சு? மாரிமுத்தை என்னைக்குமே நான் வேத்த ஆளா நினைச்சதே கிடையாது. அவ என் தம்பி மாதிரி. அப்படின்னா நீயும் என் வீட்டு பொண்ணு மாதிரி தானே. எனக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கும் தானே. மாரிமுத்தை எனக்கு எதிராக திருப்ப முடியலனாலும் அவ பொண்டாட்டியை ஏமாத்தி எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்க பாக்குறியா? இந்த பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் ஒண்ணு நடக்காது. ஆமாங்க ஐயா, இந்த பொண்ணு தான் என் பொண்டாட்டி கிட்ட எதை சொல்லி இப்படி எல்லாம் பேச வைக்குது. யாரும் என் பொண்டாட்டி சொல்றதை நம்பாதீங்க. ஐயா, இவரு வாயால உண்மையை சொன்னா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கலிவர்தன் தாங்கிறத இந்த பஞ்சாயத்துல நிரூபிக்க முடியும். என்ன மன்னிச்சிருங்கக்கா. நீங்க எந்த தப்பும் பண்ணலனா நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு உங்க குழந்தைய தாண்டி வந்து சொல்லுங்க. அப்பா, அப்பா இங்க வாங்கப்பா. குழந்தைய தாண்டி சொல்லுங்க. நான் சொல்றது பொய்யா இல்ல நீங்க சொல்றது பொய்யான்னு தெரிஞ்சிரும்ல. தாண்டுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா தாண்ட வேண்டியதானே?